ஐக்கியம் தேவைதான், ஆனா ஓவர் ஐக்கியம் நல்லதல்ல. அதனாலதான் ஆண்டவர் ஓவர் ஐக்கியம் வந்தாலே உடைச்சு விட்டுருவார். அதனால எல்லாத்தையும் எப்படி வச்சுக்கணும்? அளவா வச்சுக்கணும். அளவுக்கு மிஞ்சினால் மாம்சீகத்துல ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், தேவனை மறந்துடும். சர்ச்சுக்கு வர்றோம், நமக்கு எது சந்தோஷமா இருக்கும்? அந்த மாம்சீக நட்புகள், ஃப்ரெண்ட்ஷிப், ஒருத்தர் பார்க்கிறது, பேசுறது, குதூகலம், கொண்டாட்டமே. யார் சன்னிதானத்தில்? நண்பர்களின் சன்னிதானத்தில். ஏன்னா நம்ம வேற எங்கேயும் தப்பான விஷயம் பண்ண போறதில்ல. ஆனா ஒரு சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கையில எவ்வளவு மேன்மை வந்தாலும் உங்களை மறக்க மாட்டேன். யார் என்ன உயிருக்கு உயிரா நேசித்தாலும் உங்களை விட அவங்கள நான் அதிகமா நேசிக்க மாட்டேன். எவ்வளவு பணம் செல்வம் வந்தாலும் உங்களை மறக்க மாட்டேன். என் வாழ்க்கையில மூச்சு விட்டா கூட உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் மூச்சு விடும். என் வாழ்க்கையில உங்களுக்கு தெரியாம எதையுமே செய்ய மாட்டேன். என்ன காரியம் செஞ்சாலும் உங்கள்கிட்ட நான் சொல்லுவேன், ஜெபம் பண்ணுவேன், உங்கள்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்பேன், என்னை நீங்க நடத்துங்க. ஆமென். இப்ப நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு தானே இருக்காரு அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. நம்முடைய தேவன் உங்களோடு உள்ளவர். உங்களுக்கு என்னன்னாலும் அவர் தானங்க செய்யணும். வேற எப்படி அவருக்கு தெரியாம நீங்க எதையும் செய்யலாம்?